வந்தேன். ராஜா உன் பேர் நான் சொல்லலாமா? நீ சொன்னாக்கா சொல்லலாம். அப்ப சித்ராங்கதான் வாழ்க வாயின்னு சொன்னியா? வாழ்க வாழ்க சரி பக்கத்துல பேர் சொல்லாம சொன்ன பேர் நீ சொன்னாக்கா நீ சொல்றான்னு சொன்னாக்கா சொல்றேன். அப்படியா? ராஜா பேர்னா? ராஜா பேரு சித்திரல சானியா. சித்திரல சானியா இல்ல சித்திரல சானியா? யாரகன் பையா கண்ணேல காவை. அவன் சொல்லடா. அப்படியே அவங்க ஆட்டா. கண்ணேல காவை வேகல. ஓய். யா பேரா? சித்ராகதன். சித்ராகதன். அம்மா போய் சொன்னா என் பேர் நீ வெரி சொல்ற. ராஜா பேர் சொல்லமா? நீ அவரேனியா? ராஜா பேர் சொல்லமா? அங்க ஒண்ணுமே இல்லங்க. மொத்த போயிட்டீங்க. அம்மா வேலை முடியல. அதுலயே போய் தூக்கிற பையா. ராஜா பேர் வெளிய சொல்லலாமா? சொல்ல மாட்டேங்க. அம்மா ஓய் பண்ணா ராஜா பேர் சொல்லுவே நீ. சொல்ல மாட்டேன். சொல்லமா? அப்படியே சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். என் பேர் என்ன? சொல்ல மாட்டேன். ஏ சொன்னா அடிக்குறியா? டேய் என் பேர் என்ன? சொல்ல மாட்டேங்க. டேய் என் பேர் என்ன? என்ன சொன்னாலும் தப்பாக்குற சொல்லணும் தப்பாக்குறியா? எவ்வளவு கோய்ப்பு இருந்தா ராஜா கேள்வி கேட்கற பதில் சொல்லாம அவ்வளவு சொன்னா அடிக்கிறா சொல்லட்டாங்க என்ன சொல்றான்ற? கட்டிக்கார வேஷம் ஆடுற இந்த பையனுக்கு இவ்வளவு கோய்ப்பு இருக்கலாமா? இருங்க. சொன்னாலும் தப்பாக்குது. சொல்லாட்டா தப்பாக்குது. எப்படிதான் சொல்ற தப்பா? என் பேர் சொல்லாம இருக்கலாமா? ராஜா கேட்ட சொல்லாம இருக்கலாமா? சொல்லாத பேர சொல்லுன்ற. ஆனா சொன்னாலும் ஏன்னா சொன்னன்ற? சரி அது விடு. என் பேர் என்ன? நீ எப்பா நீ அவரானியா? மழை வரும் ஆனா வராது. ஏன் இதை சொல்றேன்னா என்னை பத்தி புரிஞ்சு முடிஞ்சா? என்னை பத்தி புரிஞ்சு முடிஞ்சுதா? இல்லங்க. இதை சொன்னாலும் அடிக்கிறான். ஆமா அதான் நினைச்சேன். சொன்னாலும் அடிக்கிறேன் சொல்லணும் அடிக்கிறியா? இதான் என் குணம். இதை சொல்லத்துக்கு தான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். ஏன்னா பட்டாதான் திருந்துமா? தீ சுட வேண்டும் சொன்னா தீ எப்படி சுடுன்னு தெரியுமா? தெரியாது. அதே வரல பிடிச்சி அது வச்சாதான் எதுவுமே வச்சா எப்படி சுடும்? சுடுது சுடுது சுடுகிறது 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 பத்திக்குதா? அப்படிதான் அங்க சுடும். அதே போல் யார் யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ புரியுமோ அப்படிதான். அப்ப என் குணம் என்ன? துஷ்டனை கண்டால் கொஞ்சம் எட்டு வைக்கிறேன். எட்ட வக வேண்டும். ஏன் தெரியுமா? உண்மையிலே என் தாய் தந்தை யார் தெரியுமா? தந்தை தேவ இந்திரன், தாயோ கந்ததஸ்தி. என் அப்பா எப்பேற்பட்ட ஆளு? தேவாலயக்கு தலைவன் தேவ இந்திரன். அப்பேற்பட்ட புள்ளியாகிறனே. ஆமா அதுல பாதி குணமாவது எனக்கு வரணும்ல? கண்டிப்பா வருங்க. சத்தியமா வராது. நமக்கு நல்ல குணமே கிடையாது. ஐயோ நல்ல குணமே கிடையாது. யாருன்னா ஒருத்தர் அடிக்கணும்னு நினைச்சனா எனக்கு காரணம் தேவையில்லை. அவனை அடிக்கணும்னு என்ன வந்துச்சா? அதான் என் குணம். துஷ்ட குணம். அப்படி துஷ்ட குணம் பிடித்து இந்த கந்தர்வலோகத்தை ஆண்டு வருகின்றேன். அப்படி நான் ஆண்டு வருகின்றேன். யார் யார் என்ன செய்ய வேண்டும்? மயில் தொகை மாதர் என்றால் மாதர்னா யாரு? அப்படி பெண்கள் அனைவரும் ராஜா வரனா சாமரை போட வேண்டும். அந்த சாமரை போட பெண்களிலே எனக்கு பிடித்திருந்தால் அச்சனமே அவள் என் அந்தபுரம். ஆமா நொடி போயதோ தாமதம் செய்ய மாட்டேன். பிடித்தால் ஆச்சு இல்லை என்றால் நின்னுடும் மூச்சு. அங்கே ஆமா
வந்துதான் ஆகணும். ஏன்னா ஆ, நான் இஷ்டப்பட்ட அவளும் இஷ்டப்பட்டாளாச்சு. ஆச்சு. ஒருவேளை நான் இஷ்டப்பட்டு எவளாவது கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டால் நின்னுடு அவள் மூச்சு. மூச்சு. ஏன் அப்பேற்பட்ட குணம். அப்பேற்பட்ட ஆளு. ஏன்னா பேருக்கு தான் ராஜா ஆளு. ராஜா. ஆனா குணம் மொத்தம் ஆ, என்னது குணம்? இந்த குணம்தான். நான் பிள்ளைகா குணம். இல்லைங்க. ஐயோ, இந்த வாயே தரக்கலையே. நீ சொன்னாலும் நான் சொல்லுவேன்டா. தரக்கலையே. ராஜா ககுமா தரக்காம கடைசி வரையும் அங்கிட்டு எப்படி உங்க அடுத்தா இல்லையான்னு தெரிஞ்சு தெரியாம போன நீ. ஆமாங்க. அப்படியே சாவண்டா. அப்படியே விடு. யாரு விடுன்றா? அப்படியே தானே. அப்படி தோகையில் ஏய், 1000 மாதர்கள் மாதர்கள் எனக்கு சாமரை வீச வேண்டும். வீச வேண்டும். அப்படி வீச மாதர்களிலே ஏய், எவளாவது வாசம் எனக்கு பிடித்திருந்தால் பிடித்திருந்தால் வீசும் மாதர்களை எனக்கு ஏய், அவனை நாசமும் செய்து விடுவேன். செய்து விடு. அப்பேற்பட்ட இருந்தாலும் இருந்தாலும் என் குணம் குணம். என்று என்ன தெரியுமா? ஏய், ஆ, ஏய், அஷ்டமுல்லாரக்க. என் உலகம் என்ன உலகம்? எத்தனை உலகம்? இது என்ன உலகம்? இது கீழோகம். கீழோகத்துல ஆ, பூலோகம், பூலோகம். அந்தரலோகம், ஆமாம். கந்தர்வலோகம். எத்தனை உலகம்? கந்தர உலகத்தில் வசிக்கக்கூடிய நான் வசிக்கக்கூடிய நீங்கள் பூலோகத்தில் இருக்கிறனா யானு கேட்க மாட்டியா? அங்கிருந்து இங்கே வந்த ஆமா பைத்து நான் அச்சிக்கிறதுக்கு அச்சிங்க. என்ன கேட்டா? எத்தனை உலகத்திலிருந்து ஆமா இந்த இடத்துல ஏன் வந்த? இங்க வா. நீலா கேள்வி கேட்கற ஆளுக்கு நான் ஆளாயிட்டா? ஏய் நீலா என்ன கேள்வி கேட்கறா? கேள்வி கேட்கலாமா? ராஜாவே கேள்வி கேட்கலாமா? சரி, கேட்க மாட்டேங்க. ஆ கேட்க மாட்டேன். ஏன்னா கந்த உலகத்தில் இருக்க சித்திராங்கதன் ஆமா, மண் உலகத்தில் வந்திருக்கின்றேன். வந்திருக்கிறேன். காரணம் இல்லாம வந்திருப்பேன். தெரியலையே. ஏன்னா ஆ, ஒரு நேரத்திலே ஏய், ஒரு நல்ல விஷயம். என்ன சபதம்? இந்த உலகத்திலே உலகத்திலே எவ்வாறு ஒருவர் எவன் ஒருவர் என்னுடைய நாமதயத்தை உன்னுடைய நாமதேயம் என் பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆமா அன்னவர் கருவறு பேர் கருவறுப்பேன் என்று அன்னவனை வதம் செய்வேன் என்று சபதமிட்டேன். சபதமிட்டிருக்கிறேன். அப்படி இருக்கு வேளையிலே வேலையிலே நாரதர் ஓடோடி வந்தார். ஓடோடி வருகிறார். ஓடோடி வந்தவர் வந்தவன் சித்ராங்கதா சபதம் போட்டாய ஞாபகம் இருக்கா? சபதம் பார்த்தாயே ஞாபகம் இருக்கிறதா? நாரதமணியே சபதம் அனைத்து நாமம் தான் இருக்கிறது. ஞாபகம் இருக்கிறது. இந்த உலகத்திலே என்னுடைய பெயர் அவர் வைத்திருக்கின்றாரோ ஆமாம். அன்னவரை கொள்வேன் என்று. அண்ணாவரை கொண்டு விடுவேன். என்ன காரணம் என்று கேட்க கேட்க. பூலோகத்திலே ஏய், உன்னுடைய நாமதயத்தை வைத்துக் கொண்டு ஒருவன் இருக்கின்றான். ஒருவன் இருக்கிறான். யார் தெரியுமா? யாரு? அண்ணன் தம்பி 2 பேரா. 2 பேர். சித்ராங்கதன் சித்திரவீரியன். சித்திரவீரியன் அப்படி சித்ராங்கதன் என்று ஒருவன் இருக்கின்றான். இருக்கின்றான். பூலோகத்தில் இருக்கிறான். ஏய், இது தெரியாம கந்தர்வலத்தில் இருக்கிறியே. நீலகிரியே அப்படி என்று நாரத வரைக்கும் உனக்கு உடனே புறப்பட்டு வந்தேன். புறப்பட்டு வந்தேன். இந்த சித்ராங்கதனோடு ஏய், இந்த சித்ராங்கதன் சண்டை செய்தேன். செய்ய. அப்படி சண்டை செய்து ஏய், அந்த சித்ராங்கதனை கொண்டு விட்டு வந்து விட்டேன். யார் கொண்டது? நீங்க யார் ஜெயிச்சது? நீங்க ஜெயிச்சீங்க. எந்த சித்ராங்கதன்? அந்த சித்திரங்கதை இந்த சித்திரங்கதை கொண்டுட்டீங்க. பேர் சொல்லலாமா? அதே இதுதான். கேட்க வேண்டாம் தானே பண்ணாங்க. நான் கேட்டாலும் ஆ, அவரை கொண்டுட்டு நீங்க தான் ஜெயிச்சிருக்கோம். ஆமா. மச்சான முதல்ல. ஓ ஆ, அப்படி இருக்கே. ஏய், அது மட்டுமில்லை ஏய், அவனுக்கும் 500 யோஜனம் ஏய்,
500 யோஜனை உடைய நிலம். நிலம் இந்த நிலம் இது பாரு, அவனுக்கு சொந்தமானது. அவருக்கு சொந்தமானது. இப்ப அவன் போயிட்டான். அப்ப இது என்ன நிலம்? இது என்ன நிலம்? இது இப்ப அவரு நிலத்துக்கார செத்துட்டாருனாக்கா உரிமையாளர் இல்லன்னா இல்லனாக்கா அவனுக்கு புள்ளையும் இல்ல பொண்ணும் கிடையாது. ஆமா. அப்ப அந்த நிலம் என்ன நிலம்? பொறுப்போக்கு. நான் எதை கேட்டேன்? நிலங்க கை எங்க காட்டணும்? ஆள் கிடையாது. அதனால இந்த நிலத்துக்கு இப்ப ஒரு ஏக்கரா இருக்குது. ஆமா. இந்த நிலத்துக்கு ஆள் இல்ல அப்படின்னாக்கா நிலம் என்னலாம்? என்னடா? பொறுப்போக்கு. நிலம் நிலம் எங்க இருக்கு? இதோ இருக்குது. எங்க கை காட்டணும்? அதாங்க எம்மா ஒய்ப்பு இருந்தா என்ன ராஜா ஒண்ணு சொல்லுங்க பாருங்க. ஐயோ என் தலையில நான் ஒண்ணு சொல்ல. இந்த நிலம் பொறுப்போக்கு. இந்த நிலம் பொறுப்போக்கு ஒழுங்கா சேர்த்து சொன்ன ஆச்சு. இல்ல என்றால் எங்க வீடு தெரியாது. இந்த நிலம் பொறுப்போங்க. இந்த பாருங்க. எடுப்பதை எடுத்தால் கிடைப்பது சரியாக கிடைக்கிறது. அவன் நிலத்தை இப்போது நான் சாகுபடி செய்து கொண்டிருக்கின்றேன். நம்மளை யாரா கேள்வி கேட்க முடியும்? கேட்டா தரக்க முடியுமா? அப்படியே வாயில வச்சிட மாட்டியா? கத்திய ஒரே வெட்டிய வாய தந்தாக்கா தவறாக பேசினால் தண்டிக்கப்படுவாய். அதை விடு. அது மட்டும் இல்லை, என் சாமாத்திய பூலகத்திலே நிலத்துல மட்டும் காட்டல, வேற எங்க காட்டும் தெரியுமா? உலகத்திலே உனக்கு கல்யாணம் ஆச்சா? எத்தனை பண்ணாட்டி? சமாளிச்சு போட முடியல. இன்னும் எத்தனை பேர் யாராவது பொண்டாட்டி எத்தனைன்னு கேள்வி கேட்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க ஐயா. பொண்ணு எத்தனை கேட்பாங்க, பொண்ணு எத்தனை கேட்கலாம். ஆனா பொண்டாட்டி எத்தனை அவனா கேட்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப நான் கேட்கறேன்னா ஐயா எப்பேற்பட்டாலு? ஐயா வித்தியாசமான ஆளு. ஏதோ உங்களுக்கு சாமர்த்தி இருக்கு, ஏதோ ஒரு சாமர்த்தி இருக்குதான் கேள்வி கேட்கறீங்க. உனக்கோ ஒன்று எனக்கு எவ்வளவு தெரியுமா? போக மாதர்கள் 500. வெறும் 500. ஆசை மாதங்கள் ஒரு 60,000. மூப்பிடி மாதங்கள் ஒரு 30,000. வெறும் ஒரு 60, ஒரு 30,000. 60, ஒரு 30, 90, ஒரு 500. ஐயா ஐயா அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நீ ஏன் சமாளிக்கிறியா? ஒண்ணு சமாளிக்க முடியல. இவ்வளவு பேருக்கு ஒன்றே சமாளிக்கிறியா? இல்ல ஆளு பாட்டு வேலை செய்யணும் பாக்குறியா? இது நான் தப்பா ஒண்ணு. ஒரு ஊர்ல ஒரு சம்சாரிக்கிறாரு. அவருக்கு ஒரு 30-40 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 30-40 ஏக்கர் நிலத்தையும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவர் ஒண்டி பயிர் வைக்க முடியுமா? சத்தியமா முடியாது. முடியாது. ஆகாணி வச்சுக்கிறா தள்ளாடுற பயிர் வைக்கிறதுக்கு. அவ்வளவு கஷ்டமா இருக்குது பயிர் வைக்கும். அதுக்கே கூலி ஆளு கிடைக்க மாட்டேங்குது. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நிலம் இல்லாதங்கிறாங்க அந்த ஊர்ல. அவங்கள கூப்பிட்டு என்ன ஒரு 2 ஏக்கர் சும்மா தானே ஒரு 2 ஏக்கர் பயிர் வச்சுக்கோ. யார் சும்மா கேக்குறா? அங்க ஓஹோ ஒரு 2 ஏக்கர் பயிர் வச்சுக்கப்பா. உன்னால முடிஞ்சது என்ன கூட. ஏன்னா கை நீ கரும்பா கூடாது, பக்கத்துல இருக்கிறவங்க காரியம் கூடாது. அதனால ஒரு 2 ஏக்கர் நீ பயிர் வச்சுக்க. நீ என்ன கொடு. சரி, இதெல்லாம் சொல்ற சரி. ஒவ்வொரு ஆளா 2 ஏக்கரா 3 ஏக்கரா 1 ஏக்கரா பிரிச்சு விட்டுருவாரு. எல்லாரும் பயிர் வைக்கிறாங்க. அவங்களால முடிஞ்சது ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்துதான் அவருக்கு பயிர்ப்பு போறது இல்ல. அவரு பெரிய ஆளு, பெரிய பணக்காரன். அதனால சும்மா அப்படியே பயிர் வச்சு கொடுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படியே கொடுக்குறாரு பாரு. நீ திணி பொண்டாட்டி சொன்னியே, நீ ஒன்றே தான் பாக்குறியா இல்ல அப்படியே ஆள் போட்டு? அது வேற இது வேற பாய். சொல்லிட்டான் பாரியா. பக்தி இல்லாத உனக்கே ஒரு பொண்டாட்டி முடியாமையான 90,500 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்ல என்னால முடியாம இருந்தா நான் அவ்வளவு பேர் கல்யாணம் பண்ண